பாட்டுக்கு போனை பார்த்துக்கிட்டே ஏதோ ஒரு குரூப் பக்கத்துல போய் உட்காந்துருக்காருங்க. இவனேதான் விட்டா கஸ்டமரை கையோட உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க போல சார். வாங்கம்மா வாங்க, உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் கிடக்கும் பழைய இரும்பு. அந்த லவர்ஸ் டே வர 7 நாள் நீங்க எப்படி எப்படிலாம் கொண்டாட போறீங்க? நீங்களும் மாத்திரம் தான் நினைச்சீங்க, ஆனா கல்யாண இன்விடேஷனா? சீக்கிரம் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆனு வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கிறார். சாவியை கொடுத்து சொல்லணுங்க, இது சாவி கிடையாது. நான் அவர் வாங்கின சந்தோஷத்துல போட்டு எடுத்துட்டு போக பாக்குறாரு. சாமி கோச்சிக்காதீங்க, பிரசாதம் செய்ய நேரம் இல்ல. மில்க் பீக்கிஸ் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்களேன். தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு பாடி அனுப்புங்கன்னா. சார் என்ன வகை காரு சார் இது? முன்னாடி இருக்கிறது பின்னாடி, பின்னாடி இருக்கிறது முன்னாடின்னு. இந்த நகத்தை நான் எப்படிங்க இங்க ஒட்ட முடியும்? வேணா 2 நகத்தை சேர்த்து வச்சு ஒட்டட்டுங்களா? உங்களுக்கு அவர் மேல பாசம் இருக்குதாங்க, அதுக்குன்னு மேகி செய்ய ஏன் கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கீங்க? இருக்கிற எல்லா வழியும் பிளாக் பண்ணிட்டாங்க சார். அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் கூட சாதாரணமான ஆள் நினைச்சேன். நடனம் ஒண்ணு போட்டாரு பாருங்க. காலையில 3 மணிக்கு தாங்க படுக்கவே போயிருக்காரு. எந்திரிச்சு வந்து வெளியே பாக்கிறதுக்குள்ள ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க. ஃபுல் மோட்ல என்ஜாய் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கையோட கொண்டு வந்துட்டாங்க அம்மா. அப்படி நடன கலையெல்லாம் காட்டிக்கிட்டே வந்தவங்க ரோட பார்க்கலாங்க. வைக்கிற வேலைக்கு என்னங்க பண்ண முடியும்? இப்படி பார்த்து ஓட்டினாதான் உண்டு. சார் கையில் 5 சவரம், மோதிரம் மட்டுமே 10 சவரம் வருங்க. கிரிவல பாதையில செங்கல் அடிக்க வச்சது ஒரு குத்தமாங்க. ஆளாளுக்கு வீடு கட்டிட்டு போயிருக்காங்க. ரகசியமா ஒண்ணு மாப்பிள்ளை கையில எழுதி கொடுக்க புடுங்கி வச்சுட்டாருங்க அவரு. படம் பேரு என்னன்னு கமெண்ட்ல கேட்க, தம்பிக்கு எந்த ஊருன்னா நான் சேலம் ப்ரோ.